இப்போ நம்ம பேச இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு புனித நீர் கங்கா நீரை குடிக்கிறாரு. லட்சக்கணக்கான மக்கள் குடியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது காந்தி அவர்கள், நேரு அவர்கள், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இவங்கள்டெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க வெள்ளைக்காரன். சார், இந்துக்கள் நாடா நான் அறிவிச்சிருந்தேன், இந்துக்கள் மட்டும் இந்தியா இருங்க. அப்போ அவங்க சொன்னது இல்லை, எம்மதமும் சம்மதம். அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு முஸ்லீமு, கிறிஸ்டின்னு எல்லாரும் போராடி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு நாடாக தான் இருக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரம். வெள்ளைக்காரனை ஓட விட்டுருக்குறாங்க. ஓகேயா மோடி அவர்களே? அப்போ நீங்கள் இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் இப்போ எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏன் ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது இந்துக்கள் கோயிலுக்கு போகிறீங்க, இந்துக்களை ஆசீர்வாதம் வாங்குறீங்க, இங்கிட்டு 3 ட்ரிப்பு ஜெயிச்சு உங்களை உட்கார வச்சுருக்குறோம். எம்மதம் சம்மதம். முஸ்லீமை நீங்கள் குறை சொல்லலை, கிறிஸ்டினை குறை சொல்லலை. அந்த பாயிண்ட் ஆஃபுக்கு நான் வரலை. சமூக ஆர்வலர், சினிமா, அரசியல் பத்திரிகை செய்தி தொடர்பாளர் ராமையா சரோஜராஜ் நான் பேசுகிறேன். புரிஞ்சுக்கிடுங்க. பிஜேபி நண்பர்கள், திரு அண்ணாமலை அவர்களே, மோடியை பார்த்தா சொல்லுங்க, எம்மதமும் சம்மதம். இன்னைக்கு மோடிக்கு ஓட்டு போட்டது இந்துக்கள் மட்டுமா போட்டிருக்காங்க? கிறிஸ்டின் போட்டிருப்பாங்க, முஸ்லீம் போட்டிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு தான் உழைச்சிட்டு இருக்காரு. இதுதாங்க நேர்மை, உழைப்பு. அதாவது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டுன்னு இருக்கிறான். நமக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் சேவை செய்யணும் அப்படியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. பஸ்ஸு எல்லாரும் போங்க, ஒரு நலத்திட்டங்கள் ஓட்டு போடாதவங்களுக்கு தான் போய் சேருது. அதே மாதிரி மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கு போங்க, கிறிஸ்டின் ஃபங்க்ஷனுக்கு போங்க. எம்மதமும் சம்மதம். இந்தியா ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு நாடு. எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். அதை பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க. இவன் கிறிஸ்டின், இவன் முஸ்லீம், இவன் இந்து. எம்மதமும் சம்மதம். தாய் தகப்பன் தான் கடவுள் இப்படி நினச்சி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மோடி அவர்கள் குளிக்கிறாரு, கங்கையில் தண்ணி குடிக்கிறாரு, அதெல்லாம் பார்த்தா முஸ்லீம்களுக்கு வருத்தம். சரி, நீ அங்கே போங்க, ஒரு வாரம் கழித்து முஸ்லீம் கோயிலுக்கு போங்க, தர்காவுக்கு போங்க, அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு வாங்க. ஏன் நீங்கள் ஒரு இன்னைக்கு இந்தியாவில் முதல் குடிமகன் 2வது குடிமகனில் இருக்கிறார். யார்? மோடி அவர்கள். உங்களுக்கு கீழே தான் எல்லாரும். அப்போ மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் மத பிரிவினை உண்டாக்காதீங்க. எம்மதமும் சம்மதம். எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா நம்ம நண்பர்கள் தான், நம்ம தம்பி அண்ணமாரு தான். இப்படியே நீ கொஞ்சம் பல பண்ணி போங்க, நல்லா இருக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஓகேயா அண்ணாமலை அவர்களே? மோடி அவர்களை சந்திச்சா பேசுங்க. ஃபயர் டிவி உங்களின் நண்பன் ராமையா சரோஜராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கடியாரம் மாதிரி பெல்லு மாதிரி ஒரு அமுக்கி விடுங்க. மீண்டும் நல்ல ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.